ஹாய் ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நல்ல பீர்க்கங்காயில் பொரியல், சுவையான பொரியல். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல். இதில் தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் இந்த பீர்க்கங்காயை செய்கிறோம். இந்த பீர்க்கங்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, இரும்புச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. அவ்வளோ நல்லது. எல்லா நோய்களுக்காரங்களுக்கும் பீர்க்கங்காயை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அவாய்ட் பண்ண மாட்டாங்க. பீர்க்கங்காயெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பீர்க்கங்காயை நல்லா மேலே இருக்கிற அந்த முள்ளாக இருக்கிற பகுதியெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காயை நீங்கள் அந்த பீர்க்கங்காய் மேலே சுரண்ட அந்த தொல்லையில் கூட நம்ம ஒரு சட்னி அரைக்கலாம். நான் ஆல்ரெடி அது வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதை வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுக்கலாம். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பீர்க்கங்காயில் தண்ணி கலந்து தக்காளி எல்லாம் போட்டு சதன்னு ஒரு கிரேவியும் செய்யலாம். அது இல்லாமல் இந்த பொரியலை சுவையாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யணும். ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. காரத்துக்கு பச்சை மிளகாய் தான், நம்ம மிளகாத்தூள்லாம் இதில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த பொரியல் அப்படியே ட்ரையாக நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பீர்க்கங்காயும் அதில் கொட்டி நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இதில் தண்ணி தெளிக்கக்கூட கூடாது. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை இப்போயே போட்டுடலாம். போட்டு அடுப்பை ஆனால் இதை கம்மியாக வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். இதுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா அடுப்பை கம்மியாக வச்சு அப்படியே வேக விடலாம். அப்பப்போ கிளறி கொடுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது இந்த ஹீட்டில் அந்த காயிலிருந்து வர்ற அந்த தண்ணியே இந்த காயை வேக வச்சிரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியே சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லா காய் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு கிளறி இறக்கணும்னா பீர்க்கங்காய், சுவையான பீர்க்கங்காய் ரெடிங்க. இதில் நீங்கள் தண்ணி தெளித்து இது பண்ணினீங்கன்னா கொஞ்சம் சல்லுன்னு போயிடும். ஆனால் இது பீர்க்கங்காய் சுவை மாறாமல் இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. பிக்வில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.